அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்று மளவெம்மாயற்ற வெளிக்குள் வெளிகடந்து சொம்மாயிருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படி போயிடுங்க சார், அந்த வாரமாக போகணும், கேமரா மாதிரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் கலம்பூர் குமாரசாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்ற தயவு திருமதி பூங்காவனம் அம்மா அவர்களுடைய அன்பு கணவரும் குஞ்சகுப்பத்தில் வசித்து வருகின்ற அவருடைய அன்பு மகள் அங்காளேஸ்வரி அவருடைய அப்பாவும் கேசாபி சின்ராஜனுடைய அப்பாவுமான தயவு திரு ராஜேஷ் அவர்களின் மாமா ஜெயசனுடைய தாத்தாவுமான முன்னாள் இராணுவ வீரர் கே தட்சிணாமூர்த்தி அவர்களின் 26ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுண்டலும் மூலிகை அரைக்கஞ்சும் மூலிகை கூழும் வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள அம்மாவினுடைய ஐயாவினுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் வழியில் நின்று மரணமில்லாத பெருவாழ்வு பெற வேண்டியும் அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல்நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டியும் எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து இந்த கூழ் வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. கேமரா மத்த ஐயா ஐயா பாசல் கிடையாது, அங்க குடிக்கிறது தான் நாங்க ஊத்துற டம்ளர்ல தான் குடிக்கணும். நீங்க கஞ்சிதாமா பாசல், கூழ் பாசல் கிடையாது. அருட்பெரும் ஜோதி கேமரா சார் இப்படி வந்துருங்க. கூழ் ஊத்தம் எடுத்துங்க, குடிக்கிறவங்க எடுத்துங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொன்னல் வாங்கிட்டேன்ப்பா. அந்த பக்கம் அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் கலம்பூர் உடம்பு பார்த்துக்குவாங்க. உடம்பு நல்லா இருந்தா அப்படியே எங்களுக்கு வரலாறு செஞ்ச மாதிரி நீ பார்த்ததே கிடையாது. எத்தனை உண்டாங்க டெய்லி சொல்லியிருந்தாங்க. இங்க பசியோடு வரவங்களுக்கு தான் பொண்ணு சொல்றாரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தர்மசாலைன்றத எந்த விதமான ஆதாரம் அப்பா அம்மா கை விட்டவங்க எத்தனையோ உயிர் இருக்குது. இங்கே நீ 10 மணிக்கு உட்காந்து பாரு, பாலம்பாக்கம் பஸ் வருதா, 10 பாட்டிங்க வருவாங்க. இங்கே இல்லைன்னா ஊட்டாண்ட வந்து ஆளுக்கு 2 இட்லியாவது வாங்கி கொடுத்தாரு நம்பி தான் வந்தேன்.
என்ன பண்ணும், எப்படியும் கஞ்சி இருக்கும், கூழ் இருக்கும், குடிச்சிட்டு போகலான்னு தான் சார் வரோம். குடிச்சிட்டு ஊசி போட்டுன்னு போகலான்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் இந்த மாதிரி வாங்கின்னு போய் வீட்டில் கொடுக்க சொல்ல, இங்கே வரவங்களுக்கு கொடுங்க. தர்மசாலைன்றது அதான். தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அது கிடையாதுப்பா. வெயிலுக்கு எவ்வளோ நல்லது செய்ய மாட்டாங்க. இப்போ வர பொம்பளை கூட அது தெரியாது. ஒரு அம்மா அந்த மோட்டர் கடை வச்சுக்கிறான், எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க சமையல். உண்மைதாங்க சொல்கிறேன். ஹோட்டல் கடை வச்சு எல்லாத்தையும் செய்கிறான். இங்கே வந்து கூழ் ஆகிடுமா அந்த அம்மா லீவ்னா, ஐயோ எனக்கு கூழ் ஆகுதே தெரியாது. இப்ப இருக்கிற பொம்பளைங்க தெரியாது அது என்னன்னா. அந்த காலத்துல ஆனால்தான் களி, கேழ்வரகு, கூழ் இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு தெரியாது. ஆளுக்கு ஒரு டம்ளர் கூழ் குடிங்கம்மா, நல்லது. வச்சுவா, வரமா வச்சுவா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் குமாரசாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த தயவு திருவாளர் தெய்வ திரு CK தட்சிணாமூர்த்தி முன்னாள் இராணுவ வீரர் அவர்களின் 26ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய அன்பு மனைவி பூங்காவனம், மகள் அங்காளீஸ்வரி, மருமகன் ராஜேஷ், பேத்தி ஜெயஸ்ரீ, மகன் சின்ராஜ் ஆகியோர்கள் இணைந்து மூலிகை கூழ் சுண்டல் வழங்குகின்றார்கள். ஐயாவினுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று உடல்நலம், செல்வ வளம், மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்து மரணமில்லாத பெருவாழ்வு பெற வேண்டியும், அவருடைய அன்பு குடும்பம் உடல்நலம், செல்வ வளம், மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டியும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சுண்டல் கொடுமா எல்லாருக்கும். சுண்டல் வாங்காதவங்களாம் ஒரு சுண்டல் கொடு. ராஜேஷா சுண்டல் ஐயா தம்பி சுண்டல் சுண்டல் வாங்க. அதுலேயே பகுதியை போட்டு குடி, நல்லா இருக்கும். சொல்லாப்பம்மா, நான் இப்போதானே சொன்னேன் அங்கே நின்று குடிக்கூடாதுன்னு சொல்கிறதா இல்லையா? தொலைவா போய் குடிங்கம்மா. பக்கத்துலேயே குடிச்சிங்க எப்படி வரவங்களுக்கும் வாங்கி தொலைவா போய் குடிங்க. கர்ணா எவ்வளோ தானம் பண்ணாமா, அடுத்த பிறவி கொடுத்துட்டார். ஏன்னா நீ அன்னதானம் பண்ணிட்டு மற்ற தானத்தெல்லாம் பண்ணிட்டேன்னு நீங்கள் நேராக பிடிச்சிட்டீங்க. அதை தான் அவர் சொல்கிறார், மோட்ச ஜீவகாரண்யமே மோட்ச வச்சின்னு திறவுகோல் தாங்க பாருங்க ஏடிக்கிறார் பாருங்க வளர. என்னம்மா நான் சொல்கிறேன் அதனால தான் மோட்சம். அதனால இதெல்லாம் எல்லாருக்கும் வராதுங்க. எத்தனையோ போலீஸ் வந்துடுறாங்க. நீங்க எங்கே வந்து ஐயா ஏதாவது ஊத்துங்க ஐயான்னு பண்ணீங்க, பெரிய விஷயம். போதுமாக்கா நீ சொல்லலாம். சாப்பாட்டுக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் மளிகை சாமான் சேரும். 3 பேர் செய்யறாங்க. நம்ம தகுதி வரலன்னு சொல்றாரு. அவர் தகுதி போய் நம்மளை வச்சு என்ன
வருஷம் ரெடியாக போட்டு வந்து 2 லட்சம் கடன் வாங்குவார். அதில் கூட ஒரு முறை வந்து கேட்டேன், சாமி அது மாதிரி சொல்ல வேணும் கஷ்டம் முடியாது. என்ன சொல்றாரு, உங்க கருத்து என்ன பண்ண முடியுமா இதுவே போதும் எனக்கு. இவ்வளோ செஞ்சு எப்படி சார் நான் செஞ்சுடா நீ செய்த பையன் வந்தா வரலாம் இங்க வரீங்க மாமனார் பையன் கேமரா பார்த்து அதுக்கு சார்ஜ் எடுத்து போயின்னு அது 5 லிட்டர் பார்த்து வச்சு அந்த கை கூட அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பார்த்து அம்மா மேல படாது. அம்மாவுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி விடுமா பிரசாதமா அதை கூடுது பாசல் கிடையாது. சாப்பிடுறது கண்டிப்பா பாசல் ஊரு பாசல் கிடையாது. கையை குத்தம் தான் கூடு பத்த மாட்டேங்குது. எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். இல்லை 1ஆம் தேதி மாத்திட்டோம். வெயில் அதிகமாக எல்லாரும் போட்டு கூடு பாசல் கொடுக்குது. இது வரவங்களுக்கு ஏவா 11 மணிக்கு கூகுள் மீட் போடுறான். எலெக்ஷனை பற்றி என்ன சொன்னான் பார்த்துக்கிறான். தேவையில்லாத பண்ணிக்கிறானுங்களேன்றான். லீவு நாளில் கூட விட மாட்டேன். இன்னைக்கு காரைக்கால் அம்மையார் குரு பூஜைமா நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். ஒத்துமை தான் உண்டாக்கி திருவாலங்காடு போகணும். திருவாலங்காடு 7 மணிக்கெல்லாம் வந்தா போயிருக்கீங்களா? எப்படி போகணும்? காஞ்சிபுரம் சுத்தது 30 கிலோமீட்டர். சோழிங்க வர போறீங்களா? சோழிங்க வரதுக்கு 15 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. ஆமா, அது 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. காஞ்சிபுரம் பைபாஸ் ஒரே பைபாஸ் தான் உங்களுக்கு. கரெக்டாக காஞ்சிபுரம் ரைட்டு திரும்புவோம். லெஃப்ட் திரும்ப அரவாடம் ரூட்டு. கரெக்டாக ஒரே ரூட்டு தான் உங்களுக்கு. விடுந்தது முற்பதம் வாய்த்த பொழுது மகிழ்ந்தேரென்று
டோல் பத்திலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது நம்ம ஆண்டோல 3000 ரூபாய் கட்டிட்டு தான் ஒரு 200 டோல் வந்து வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறவங்க உத்தேசம் பாஸ்டாக் போட்டு வச்சிருக்கேன் ஃபாஸ்டாக் தான் போட்டு வச்சுருக்கேன். பாட்டி பாட்டி அதை அவங்க வச்சிருக்காங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க, உள்ளவே வரக்கூடாதுமா, செருப்புலாம் வெளியே போகணுமா, வெளியே இன்பம் கிடைத்ததென்று எண்ணம் பறித்ததென்று வண்டி நிற்காது பைபாஸ் ஐயா நம்ம வாங்கி வர தேங்காய் பூ அவரு உட்காந்துங்கிறாரு. எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும் அதெல்லாம் சொற்ற போய் பாடுகின்றார். சுந்தரா என்ன என்னன்னு திட்டினா அது அப்படியே பாடுறான்னு இருது ஐயா ஆத்து வந்த தாலி நாங்க உண்மையில 2 கிலோ எக்ஸ்ட்ரா தான் போடுறோம். நாங்க மத்த போடுறது இருந்தா அதிகமா போடுறோம். ஒரு ஆள் உண்மையை போடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் போடுறோம். இரையற்று விட்டது பெஞ்சுட தோன்றிட்டு கரை ஒளி ஒன்றிட்டு தீபர அரித்ததும் கையற்று தீபர தீபர என்னால தர்மச்சாரியை கட்ட முடியாது. அதான்ப்பா நார்மல் வரது போக வந்ததுன்னு இது வாங்கிருக்கு, இது ப்ளோயர் போகுது இல்ல, அதனால கேஸ் மாதிரி தான் செலவு குறையுது. மாணிக்கம் போய் கூழ் குடிப்பாரம்மா. ஐயா அப்படிங்க ஐயா சித்தியை புலி கேட்டு அம்மா பாட்டு
கீழே வைங்க. அவன் போய் வாங்கிடான்னா சார் நான் போல சார் நீங்கள் தான் சொல்லி சார். என்னங்க போகிறான் வந்தால் தானே நான் வரமாட்டேன். எவ்வளோ பேர் நின்று குடிக்கிறாங்க ஆமாம்மா ரொம்ப தங்கள் கூத்தம்னா நீ கொப்பரை தான் வச்சு ஆகணும். எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என் கூட்டாளி எவனும் துரியாதனம் இல்லையே, எல்லாரும் கண்ணன் இருக்கிறானே, நானும் கண்ணன் இல்லை. நான் என்ன பண்ணுறது? நான் கண்ணன் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நண்பர்கள் துரியாதனம் இருந்தாலும் பரவாயில்ல. நானே கண்ணன் நான்றான், நான் பண்ணிக்கிறேன் தர்மன்றான். நான் என்ன பண்ணுறது? நானும் கண்ணன் இல்லை. உங்களுக்கு ஐடியா வந்து பாப்பா வந்து அங்கே கேட்டேன். எனக்கு அவரே தெரியும் ஐயா, உங்க மாமனாரு தெரியும் உடனே சொன்னா சார் என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட். அன்னைக்கு சிட்டில ஃபேமஸ் டாக்டரே நான் தான். ஆமா செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவனேரி ஒன்றே எங்கும் தலையெடுத்தது. செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவனேரி ஒன்றே எங்கும் தலையெடுத்தது. இத்தாரணி முதல் வானம் முடுத்தது இரவா வரந்தான் எனக்கு அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே. நான் குரூப்ல வீடியோ வருமா, அதை போட்டு அனுப்புறேன், அப்புறம் பார்த்துங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய தினம் தெய்வ நிலையில் உள்ள ஐயா சி.கே. தட்சிணாமூர்த்தி முன்னாள் இராணுவ வீரரின் நினைவு நாளை முன்னிட்டு மூலிகை கூழ் சுண்டல் வழங்கினார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.